இலவசம் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? ஒரு வீட்டில் ஒருத்தன் திருட போனால் பெரிய பங்களா, உயர்ந்த சுவர், அதில் அந்த இரும்பு வாசல் படி கதவுக்கிட்ட போய் நின்று பார்க்குறேன். உள்ள ஆளோரம் ஒரு நாய் கட்டி கிடக்கு, ராஜபாளையத்து நாய் மாதிரி. இவன் பார்க்குறான், நாயை பார்க்குறான், நாய் அவனை பார்க்குது, நாயை பார்க்குறான், நாய் அவனை பார்க்குது, நாய் அவனை பார்க்குது, மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஆனால் பேசாமல் நிற்கிது. முடிவு பண்ணிட்டேன், வேற்று மனிதனை பார்த்தா நாய் நேரம் குலைச்சிருக்கணுமே, குறைக்கலை. அப்போ நல்ல நாயாத்தான் இருக்கும் போல இருக்குன்னு கதவுல ஏறி அந்த பக்கமாக குதிச்சேன். இப்போவும் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான், 2 பேரும் பார்த்துக்கிறான், எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். கிட்ட போனேன், நாயும் பேசாமல் நிற்கிது, அவனும் பேசாமல் நின்னேன். சரி, இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்ல நாயாத்தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த கதவை திறந்து உள்ளே போனேன் பாருங்க. அப்போ போய் குலைச்சிருச்சு. நாய் குறைச்சோடனே பதறிட்டேன். இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த படுவாய்ப்பை நாய் இப்போ போய் குறைக்குதே அப்படின்னு வேகம் வந்து, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டு மடியிலேருந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து போட்டேன். படக்குன்னு அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட மாட்டேன்டுச்சு. ரொட்டி துண்டை போட்டால் பாருங்க, அது சாப்பிடல. திங்க வேண்டியானு ஏன் கத்துற அப்படின்னா நாய் சொல்லுது, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போல ஏதோ வழி தெரியாமல் இருட்டுக்களை வந்துட்டேன், சரி வந்தா வரட்டும் இருக்கட்டும்னு நினச்சேன். எப்போ நீ எனக்கு ரொட்டி துண்டை போட்டியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ வந்து திருட வந்தவன், நீ சொந்தக்காரன் இல்லை, இலவசமாக நீ ரொட்டி துண்டை கொடுத்துட்டீன்னா ஒரு ரொட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பல வகையாக சுருட்டலாம்னு பார்க்குறேன்னு யார் சொன்னது? நாய் சொன்னிச்சான்.